நடந்து முடிஞ்ச குஜராத்துக்கும் லக்னோக்கும் இடையிலான ஐபிஎல் போட்டியில கூலா ஜெயிச்சாங்க குஜராத், லக் இல்லாம தோத்துட்டாங்க லக்னோ. அதை பத்தி ஜெயிச்ச கேப்டனோட நம்ம ஹேண்டிக் பண்ணிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அங்க பார்க்கலாம். நம்ம குஜராத் அணியோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. எதனால அப்படின்னா நாங்க ஜெயிச்சிருந்தாலுமே நிறைய பாடத்தை கத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து எந்த மாதிரி விளையாடணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்தாலுமே இந்த மேட்ச் வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்சேஷனல் ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம தவாட்டியா தாங்க. கடைசி நேரத்துல இருந்து தேவையான இடங்களை வந்து சூப்பரா அடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பவுலிங்ல சூப்பரா பண்ணது நம்ம சமி. அவரால இன்னைக்கு மேட்ச் வந்து நல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு எங்களுக்கு. அவர் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணி பக்காவா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் நம்பர் 4ல இறங்குறேன் அப்படின்னா, அங்க வந்து பயங்கர பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் மொத்தத்தையும் என் ஷோல்டர்ல ஏத்துனாலும் பரவாயில்ல, என்னோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து எந்த விதமான பிரஷரும் இல்லாம ஃப்ரீயா காமா ஆடணும். அதுதான் வந்து நான் லைக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே 4th பொசிஷன் தான் இருக்கனால எனக்கு வந்து இது பழகப்பட்ட விஷயம். அந்த பிரஷர் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க டீம்ல இருக்க ஒருத்தருமே டீம் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுல இருந்து எந்த மாற்றமுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அண்ணன் பவுலிங் போட அவரு அவுட் ஆயிருக்காரு இல்லையா, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா இதை வந்து நாங்க கேமா தான் பார்க்கிறோம். ஃபேமிலின்றது நியூட்ரல் தாங்க. அப்படியே இன்னொரு வகையில பார்த்தாலுமே எனக்கு ஹாப்பி தான். நான் அவுட் ஆயிட்டேன் அப்படின்ற வருத்தம் இருந்தாலும் அது வந்து எங்க அண்ணன் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிப்பேன் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு நம்ம ஹார்திக் பாண்டியா. இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அண்ணனோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஐயோ விக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியும், தம்பியோட ரியாக்ஷன் பார்க்கும்போது என்னையா விக்கெட் எடுத்த ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் கேம்னு வரும்பொழுது இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஹார்திக் பாண்டியா ரியாக்ஷனை பார்த்தா அண்ணனுக்கு இன்னைக்கு ஆஃப் பாயில் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்தை கவிக்கிங்கான எங்களோட கமெண்ட் தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சு செல்லமா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கவிக்கிங். இன்னைக்கு குஜராத்துக்கு லக்னோ கொண்டு நடந்த மேட்ச்ல பாசமா இருந்த பாண்டியா பிரதர்ஸ் ரெண்டு பேருமே பகையை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ் வின் பண்ண குஜராத் பவுலிங் சூஸ் பண்ண ஐயா ஜாலி புது சீசன் புது ஜெர்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஜாலியா கேஎல் ராகுல் உள்ளவர அவருக்கு பின்னாடி ராங் டைம் ராக்கெட் வேகத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாலே கேஎல் ராகுல் அவுட். கேஎல் ராகுல் செம்ம காண்டாய் செவுத்த பார்த்து நங்குனு முட்டிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கு. காக்கு காணாம போக லீவ் போட்டு போக பாண்டியா பறந்து போக ஆக மொத்தம் பேக் டு பேக் 4 விக்கெட். மேட்சை பார்த்து காண்டான கம்பீர் ஐயோ பாக்குறானுங்களே அங்க அவுட் ஆனா அப்ரூட்டா அப்படியே திரும்பி நம்மள பாக்குறானுங்களே ஏ கேமராமேன் காட்டாதப்பா அப்படின்னு அங்க பார்த்தா ஒரு பக்கம் சம்மி 3 விக்கெட் எடுக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹார்திக் பாண்டியா வசீகரா பாட்டுக்கு கிரவுண்டுக்குள்ள ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு பார்த்தா 6 ஓவருக்கு 32 ரன்னுக்கு 4 விக்கெட் ஆயிருச்சு. என்ன ஆக போதோ தெரியலையே, லக்னோக்கு இன்னைக்கு லக்கே இல்ல போல அப்படின்னு ஃபேன்ஸ் நினைக்கும் பொழுது அப்பதான் வந்தாரு ஹூடா. நம்ம லக்னோ டீம் ஹூடா நீயாச்சு போடா அட்ரா அப்படின்னு சொல்ல ஹூடா போட்டு வாங்குறாரு. ஹூடாவும் பதலையும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்றாங்க. அப்பதான் நம்ம ரஷித் கான் நானா நல்லா பால போடுவேன், அதே மாதிரி ஏங்க திருப்பி உழுது தேடுவேன் அப்படின்னு சொல்லி தேட 12 ஓவருக்கு 63 ரன்னுக்கு 4 விக்கெட்டாக லக்னோ டீமுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. எதனால அப்படின்னா ஹூடா செம்மையா போட்டுட்டு இருக்கும் பொழுது ஹூடா 50 யா கம் ஆன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூடா ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க பாண்டியாவோட பாரபட்சம் பார்க்காம பவுண்டரிஸா வெளுத்து கட்டுறாரு நம்ம படோனி.